இந்த கொஸ்டினில் XYZ என்ற மதிப்புகளின் பரவற்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய், இன்னொன்று இசட். பரவற்படி அப்படின்னா இங்கிலீஷில் வேரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். வேரியேஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. V = 9. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பர்ஸோடையும் 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் கூட்ட போகிறேன். கூட்டும்போது என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் 7ங்கிற ஒரு நம்பரை கூட்ட போகிறோம். அப்போ என்ன மாதிரியான திட்ட விளக்கம் இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இதுங்களுக்கு முதல்ல என்ன திட்ட விளக்கம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆரம்பத்தில் என்ன திட்ட விளக்கம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். வேரியேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ST = ரூட் வேரியேஷன். ஓகேவா? வேரியேஷன் ரூட் பண்ணால் அதான் திட்ட விளக்கம். அப்போ ST = அதாவது 9ங்கிறது எதோட ரூட்டு, 3ஓட ரூட்டா. ஸோ STயோட வேல்யூ 3. ஆரம்பத்தில் 3ன்னு இருந்திருக்கு. ஸோ திட்ட விளக்கம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து அதோட எந்த பொருளையும் கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா? ஆனால் பெருக்கினா மட்டும் என்ன ஆகும், மாறும். அப்போ இதோட திட்ட விளக்கம் 3ங்கிறதா ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஆனால் பெருக்குனா வகுத்தா என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த டேமோட 7 பெருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் 7ஆல் பெருக்கணும், 7 வகுக்கணும் சொல்லி கொடுத்துருந்தா 7ஆல் வகுக்கணும். ஆனால் கூட்டல் கழித்தல்னால் மட்டும் அதே டைமே வந்துடும். சரிங்களா?